ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் என் இருதயம் தேவனுக்குள் களி கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை காண்கின்றீர்கள். உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யுத்தம் கர்த்தருடையது. 2 நாளாகவும் புத்தகம் 2 குறிப்பேடின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்கிறது, ஏராளமான கூட்டத்திற்கு கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. உங்களுடையது அல்ல, யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த பிரச்சனை உங்களுக்கு சார்ந்தது அல்ல. ஏதோ ஒரு போராட்டத்தில், ஏதோ ஒரு கண்ணீரில், ஏதோ ஒரு வியாதியில், ஏதோ ஒரு குடும்பத்தில் அலைக்கழிச்சு நிற்கிற இந்த பிரச்சனையை கர்த்தருடையதாக மாற்றுங்கள். உங்களுடையது அல்ல அது. வேதம் சொல்கிறது, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், எல்லா பக்கத்திலும் ஒரு பக்கம் சொந்த மாமா விரட்டுறாரு, மிலிட்ரியோடு விரட்டிக்கிட்டு இருக்கார், படையோடு விரட்டிக்கிட்டு இருக்கார். ஒரு பக்கம் சொந்த மகன் விரட்டுறான், ஒரு பக்கம் எதிரி விரட்டுறான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறான், நான் எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை, கர்த்தரினோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உடைய கோலும் கைத்தடியும் நீ தேற்றும் என்று தாவீது சொல்கிறான். எனக்கு அருமையானவர்களே, யுத்தத்தை, இந்த பிரச்சனையை ஆண்டவருடையதாய் மாற்றவிடும். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி மோசேயிடத்தில் விடுதலை பயணத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஐயா, உன்னுடைய பிரச்சனை என்னோட பிரச்சனையாச்சு. ஏன்னா என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு ஜனங்களை நடத்திட்டு வரேன்னு மோசையை பார்த்து சொல்கிறாரு. யோசேப்பாத்தை பார்த்து சொல்கிறாரு, அப்பா உன் பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை உனக்குள்ளது இல்லை, யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. இது அவர் யுத்தம் பண்ண போகிறார். இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் யோசேப்பாத்து பாடகரை மிலிட்ரிக்கு முன்னாடி, படை வீரர்களுக்கு முன்னாடி அதிகாலையிலே பாடகர் குழுவை நிறுத்தி கர்த்தரை துதித்தான் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அதிகாலையில் எழுந்து, பறவைகள் கூட அதிகாலையில் எழுந்து அதினதின் பாசைகளிலே கர்த்தரை துதிக்கிறது. நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவரது கரத்திலே கொடுக்கணும், அவர் அந்த இடத்துல இறக்கணும். கோலியாத்தை நோக்கி தாவீது சொன்னான். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 47வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய நாமத்தினால வருகிற அப்போ அந்த யுத்தம், இது என்னுடைய போர் அல்ல, என்னுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய போர். கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். உன்னை ஜெயிக்க, உங்களை ஜெயிக்க எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். கர்த்தரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி உங்கள் பிரச்சனையை ஆண்டபடி கரத்தில் கொடுத்து ஆண்டவர் பிரச்சனையை மாற்றுங்க. கர்த்தர் யோசேப்பாத்துக்கு விரோதமாக எழும்பின அந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ண தேவன் தூதர்களை அனுப்பினார். ஆம், இன்றைக்கும் அப்படியே செய்து மகிழ பண்ணுவார். உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் மாறுகிறது நீங்கள் காண்பீர்கள். நாளையோ, நாளை மறுநாளோ, அடுத்த வாரம், அடுத்த மாதமோ அல்ல, என்றோ ஒரு நாளிலே அல்ல, இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்வதை ஒருவரும் தடுக்க முடியாது. பாரத்தோடு, கண்ணீரோடு, மிகுந்த வேதனையோடு இருக்கின்றீர்களோ, உங்களை பார்த்து சொல்கிறார், யுத்தம், இந்த போர் உங்களுடையது அல்ல, இந்த பிரச்சனை உன்னுடையது அல்ல, நீ உன்னுடையது நினைக்க அல்ல, என் கையில் கொடுங்க, நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீதிமன்ற வழக்கு இழுத்து கொண்டே போகிறதா, இதில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். தேவ கரத்தனை கொடுத்து ஜெபிப்போமா? யோசேப்பாத்துக்கு ஜெயம் கொடுத்தவர், மோசேக்கு ஜெயம் கொடுத்தவர், தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தவர், ஜெயம் கொடுக்கிறவரா. யுத்தம் கர்த்தருடையது. குதிரை யுத்த நாளுக்கு பழக்க வைக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஜெயத்தை கொடுத்து மகிழ பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி மேலே, என் அன்பு தம்பி தங்கச்சி மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தகப்பனே, ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் கலங்கி கண்ணீர் வடித்து பதறி நிற்கிற என் அன்பு தம்பி தங்கைகள் கரங்களை பிடித்து நடத்தும். எதற்கென்று பயந்தார்களோ அந்த காரியத்தில் ஜெயமெடுத்து மகிழ பண்ணும். விசேஷமாக நீதிமன்ற கேஸுகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற, நீதிமன்ற காரியங்களில் வழக்காடுகிற இந்த காரியங்களில் ஜெயம் கொடுத்து மகிழ பண்ணுவீராக. தகப்பனே, எதிரியின் காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து ஜெயம் கொடுத்து உங்கள் நாமத்தை மாத்திரம் மைப்படுத்தும். இயேசு ரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.